வணக்கம். ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு எவ்வாறு உள்ளது? ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தேடிட்டு இருக்க நாளாக இந்த ஜூன் மாதம் இருக்க போறியா. 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்த நேரம், சூரிய பகவான் நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல சம்பந்தப்படுவது, 16ஆம் அதிபதி லாபாதிபதி அங்கே ஆட்சி பெறுகின்ற நேரம், புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. புதன் பகவான் ஆட்சி பெற்று அங்கே சூரிய பகவான் கூட சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் அந்த கிரகத்தின் வலிமை ஆதிக்கப்படுகின்ற அமைப்பாக மாறும். சூரியன் நின்ற இடம் பார்த்த இடம் என்று சொல்கிற மாதிரி லாபம் தருகின்ற விஷயங்கள், வரவு கேட்டார் போல் செலவினங்கள் தருகின்ற மாதமாக 1/6/2026 தொடங்கி 30/6/2026 வரைக்கும் இந்த கம்யூனிகேஷனில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகப் போகுது. சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். வருமானம் தருகின்ற விஷயத்தில் நிறைய ஜாக்பாட் விஷயங்கள்லாம் இந்த மாதத்துலேருந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் குருவும் சுக்கிரனும் இணைகின்ற நேரம். அவருடைய விஷயம் காரணமாக இது வரைக்கும் நாம் லோனுக்காக எதிர்பார்த்துருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டுங்க. ரொம்ப நாள் நீண்ட நாளாக இந்த பிரச்சனைலாம் நான் விடுபட்டு வெளியே வரணும் சாமி, எதனால் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா இந்த ஜாக்பாட் விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஐயா, சுப விரயங்கள் காத்து கொண்டிருக்குது, பயப்படணும் அவசியம் இல்லை. நீங்கள் அதை தயவு செய்து புரிஞ்சுங்க. எப்போல்லாம் குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வருகின்றாரோ அது சுப விரயத்தை மட்டும்தான் கொடுப்பார். மைனஸ் விரையெல்லாம் இதுக்கு முன்னால் செஞ்ச விரயம்லாம் கிடையாது. அதனால் நாம் இது வரைக்கும் செய்திருந்த விரயத்தை விட இப்போ செய்கின்ற விரயம்தான் புனிதமானது. இதை ஒன்று நினச்சாவே போதுமானது. நம்மளுக்கு எல்லாமே இந்த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். அதுதான் நம்ம கேட்டிருந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம், நம்ம குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள், நமக்கு இடம் வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், வீடு கட்டுறது, இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தில் ஏற்பட்டு வந்த தடையெல்லாம் இந்த மாதத்துலேருந்தே விலக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு பராக்கிரமம் கிடைக்கும். ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மைனஸ் கேட்டகரி கிடையாது. இந்த ஜூன் மாதத்துலேயே உங்களுக்கு குட் டைமும் ஸ்டார்ட் ஆகிடும். மற்ற கிரகங்கள் வலிமையான கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவர் நம்மளுக்கு ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 10ஆம் இடத்தை உட்காரப்போகிறார். அது ஒன்றே போதும். அந்த 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலே போதுமானது. அவரை வைத்தே நாம் எல்லா விஷயத்தையும் நாம் ஈடு எடுத்து போயிட்டேன். 10லே ஒரு பாவி என்று சொல்கிறார்கள். இந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துக்கு வருவது என்பது உங்களுக்கு சாலச் சிறந்தது. வேலைக்கான அமைப்பு உண்டு. வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும், நம்ம மனசில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். வேலை ஒன்றா டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒன்றா காணப்படும். சில பேருக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை தராமல் இருக்கும். நாமளே விட்டுடலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் மனசில் ஓடிட்டுருக்கும். கொஞ்சம் நாளைக்கு பொறுமையை கடைபிடிங்க, நிதானத்தை கடைபிடிங்க. ஏன்னா எண்ணங்கள் மாறும். கிரகங்கள் கொடுக்கும் போதெல்லாம் எண்ணத்தையும் சேர்த்தே கொடுத்துருவோம். டகால் நம்ம ரிசைன்மெண்ட்லாம் வரக்கூடாது. அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய காலம். ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி குருவோட பார்வை வாங்கிறதால வேலைக்கான அமைப்பு என்பது இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் கவலையப்படாதீங்க, அதை பற்றி பயப்படணும் அவசியம் இல்லை. வேலையை கொஞ்சம் டார்கெட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு டார்கெட் நம்மளை தான் பண்ணுறாங்க சாமி, நம்மளை தான் பலுவாக எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படுதுன்னா 8ஆம் இடத்து அதிபதியை கண்டிப்பாக பார்க்குற நேரம். அந்த பகவானுடைய பார்வையால் உங்கள் பார்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. நாம் கொஞ்சம் இதுக்கு முன்னே ஒரு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருந்தால் இனிமேல் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது மட்டுமே இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கும், உடலில் உபாதை இருக்கிற மாதிரி ஒரு இரவு தேக்கம் என்பது இல்லாமல் இருக்கும். கண் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல கிரகங்கள் உச்சம் பெற்றால் கண் சார்ந்த விஷயங்கள், இரவு நேர பயணம் என்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நிறைய விஷயங்களாக இருக்கணும். வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க ஐயா. நம்ம வீட்டில் யாருனா பெரியவங்க இருந்தாங்கன்னா, அந்த சிம்மராசியோ இல்லை நம்ம வீட்டில் யாருனா பெரியவங்க இருந்தாலும், தாயாராகட்டும் தந்தையாராகட்டும் யாரானா இருக்கட்டும், அவங்க உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மாத்ருஸ்தானம் என்பது என்று சொன்னாலே அது கடகத்தையும் சரி, நம்ம மனைவி ஸ்தானம் என்று சொன்னாலும் அது கடகத்தை தான் குறிக்குது. சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவது, ஒளி பெற்ற கிரகங்களுடைய தன்மை, அங்கே கிரகங்களுடைய யுத்தங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் சேர்வை என்பதெல்லாம் கொஞ்சம் சங்கடம் தருகின்ற காலங்களாக இருக்கும். அதில் மறுபடியும் ஹாஸ்பிட்டலும் கையுமா சுற்றி தாங்க இருக்கையா, அம்மா இட்டுன்னு போகிறேன், இப்போ தான் மனைவி இட்டு போயிட்டுன்னு வந்தேன், இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் போயிருந்தாங்கிறதுக்காண்டி பசங்களை இட்டு போயிட்டுன்னு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கின்றது. நாங்கள் எலிஜிபிளாக வாழலை, அந்த நேரத்துலையும் வேலையை செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும். பயப்படணும் அவசியம் இல்லை. நாம் ஒன்றும் கீழ்மட்டத்துக்குலாம் விழப்போது. சூரிய பகவான் 16ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலைத்தன்மையில் இருந்து வந்த பிரச்சனை, முகப்பொழிவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் மாறிடும். 11 என்று சொல்லக்கூடிய லாபம் தருகின்ற புதன் பகவான் ஆட்சி பெறுவதால் நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. வேலைக்கான இழப்பு என்பது இப்போ கிடையாது. அதனால் பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்காது. உங்களுக்கு சப்போர்ட் காலமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிரகங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்குது. அந்த சனி பகவானுடைய பார்வை இப்பொழுது சாந்த ரூபமாக மாறுகின்ற காலம். குருவால் எல்லாத்தையுமே இந்த என்ன சொல்லலாம்னா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்கிற மாதிரி இந்த நேரம் இந்த ஒரு வருஷத்து காலத்துக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு மைனஸ் கேட்டகரியில் ப்ளஸ் கேட்டகரிக்கு மாறுற மாதிரி ஒரு உழைப்பு என்பது இருந்து கொண்டிருக்கும்.
அதில் மாற்று கருத்தே கிடையாது. உழைப்புக்கான உத்தியோகம் உண்டு, கண்டிப்பாக வேலையை செஞ்சு தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். இந்த மாதம் நிறைய வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம், ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் எல்லாம் ஏற்பட போதையா. நாம் போனாலும் நம்மளுக்கு போய் தேடி வரா மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். இல்லை ஆலய நிர்வாகத்தை எடுத்து நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, நம்ம சொந்த குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகிறது. நாம் ரொம்ப நாளாக போட்டி போட்டுருக்கேன், நம்மளால் போக முடியலனா இந்த மாதம் அதுக்கான அமைப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு லவ் பண்ணிகிட்ருக்கையா, விரும்பி திருமணம் பண்ணிடலாமா பண்ணக்கூடாது, ஏன்னா 12ஆம் இடத்துல குரு வருது, எனக்கு ஒன்றும் புரியல சுவாமின்னா, மங்களகாரகன் வந்துட்டுருக்காரு, நீங்கள் கவலையப்பட சுக்கிரனோட வீட்டில் அமர போகிறாரு. உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் அந்த மங்கள நொடியின் மூலியமாக எல்லாமே கெட்ட போகுது. ஏன்னா அவருடைய பார்வை 4ஆம் இடம் மட்டுமல்ல 5ஆம் இடத்தையும் சேர்த்தே பார்க்கும். நம்ம வாழ்க்கையை நம்ம ராசியை நேரடியாகவும் பார்க்கும். அதனால் இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்து அடாவடித்தனம் பேச்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுடுங்க. ஏன்னா கொஞ்சம் கோபதாபம் இருந்தால் கொஞ்சம் சாந்த ரூபமாக மாறி வாங்க. அந்த சாந்தம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலே விரயம், வெளியூர் போகின்ற மாதிரி ஒரு சொன்னங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சிம்மராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் அடுத்த வேலைக்கான அமைப்பு என்பது கண்டிப்பாக உருவாக்கி தந்துடுவாங்க. இல்லை சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா எண்ணங்கள் உருவாக்கும். அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பு என்பது ரொம்ப முக்கிய தருணமாக இருக்குது. 12 குரு வந்துச்சுனாவே கொஞ்சம் மைனஸ் கேட்டகரி தான் சொல்லுவாங்க எல்லாருமே, உண்மைதான். இருந்தாலும் குரு பார்வை என்பது எல்லாருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை மாறுகின்ற காலம். எல்லாத்தையும் நம்ம அதை வச்சு தான் ஆக்டிவேட் பண்ணணும். குரு சுக்கிரன் சேர்க்கின்ற நேரத்தில் கொஞ்சம் தடுமாற்றத்தையும் கொடுக்கின்ற அமைப்புகள் ஏற்படும். அந்த சந்திரன் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் ஏற்கனவே ஒரு கிரகம் இருந்தாலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு கிரகமும் வந்து செயல்படுத்துகின்ற காலமாக இருந்தால் அப்போ செலவீனங்களும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதுக்கேற்றால் போல் ஈடு கொடுக்குற மாதிரி புதன் பகவான் ஆட்சி பெறும். அங்கே சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவருடன் சேர்ந்து சம்பந்தப்படுகின்றன. இதையும் சமாளிக்கின்ற தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் நம்மளுக்கு 9ஆம் அதிபதி, அவர் வந்து 10ஆம் இடத்துல சம்மந்தப்படும். வேலைக்கான தன்னம்பிக்கை முதல்ல ஏற்படும். அதை எடுத்தாவே போதும், அது கிடச்சிட்டாலே போதும், எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு தேவை வேலை, உழைப்பு, வருமானம் இதெல்லாம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபேவரான விஷயங்கள், அதாவது ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வலிமையை விட இந்த மாத கிரகங்கள் அதிகப்படியான வலிமை கொடுத்துட்டு அதுக்கான அந்த விஷத்துக்கான அமைப்பை கொடுத்துட்டு போய்டும். அப்போ தேவைகளை பூர்த்தி செய்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். வெளியூர் பாடு இந்த மாதிரி ப்ரோக்ராம் யாருன்னா கிடைச்சா, வேலை வாய்ப்பு கிடைச்சா தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐயா நான் வெளியூர் போகலான்ங்கிறேன், வேலை வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போகலான்ங்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக அமையும் ஐயா, கவலையப்படாதீங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணி கிடைக்கலாம், இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் த லைஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாதங்கள் கிடைக்க போகுது. தாயார் உடல்நலத்திலையும் தன்னுடைய உடல்நலத்திலையும் இருந்த பொழுது அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.